SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்ட 4 வீடுகள் இடிந்து விழுந்தன. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் வடியத் தொடங்கி பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் நிலையில் சிந்துப்பூந்துறை பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்ட 4 வீடுகள் இடிந்து விழுந்தன. அப்பகுதியில் உள்ள மேலும் பல வீடுகள் வெள்ளத்தால் சூழ்ந்திருந்த நிலையில் அந்த வீடுகளும் இடிந்து விடுமோ என்று மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். மேலும் வீட்டில் உபயோகப் பொருட்களும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்ததால் அடிப்படை தேவைகள் கூட இன்றி அல்லல் படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நெல்லை இருட்டுக்கடை நிர்வாகம் சார்பில் 6வது நாளாக தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேலை, போர்வை, உணவு வகைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுக சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை 27 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன. அதனை அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர்.